இந்த நாளில் கூட நம்ம சுவிசேஷத்தை இயேசு உவமைகளாக எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக உவமை என்றால் என்ன என்று நம்ம பார்ப்போம். எல்லாரும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் இருக்கோங்க. இயேசு பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை சாதாரண ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு அவர்களோடு உவமைகளில் பேசி அவ்வாறு உவமைகளை பேசுவதற்கான காரணங்களையும் கூறுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் எழுதிக்கோங்க, வாசிக்க வேணாம். உவமைகளில் பேசுவதற்கு இயேசு கிறிஸ்து மேலும் சில காரணங்களையும் கூறுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 34-35 வசனம். சுவிசேஷத்தின் வார்த்தை எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. ஆனால் அது ஒரு சிலருக்கு தான் பிரயோஜனமாக இருக்குது, மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இல்லை. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். தாம் கூறுவதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் அக்கறையில் அவர்களுக்கு அந்த விசேஷங்களை உவமைகளாக கூறி விவரிக்கிறார். உவமைகளை கூறும்போது சத்தியத்தை விளக்கி ஜனங்கள் அதை எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக இயேசு இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். கிரேக்க மொழியில் பார்த்திங்கன்னா உவமை என்பதற்கு பேராமொய்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இங்கிலீஷில் பேரபிள், தமிழில் உவமை என்று சொல்லப்படுது. இந்த சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்குது. ஒன்று ஒப்புமை, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அடுத்தது அடையாளம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். அடுத்தது பழமொழி, லூக்கா 4:23. அடுத்தது விளக்கம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படி பல மீனிங்கில் உவமை என்ற சொல்லு பயன்படுத்தப்படுது. இந்த உவமைகள் பார்த்திங்கன்னா சத்தியத்தை விளக்கக்கூடியதாக காணப்படுது. ஏற்கனவே ஜனங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் காரியங்களோடு ஒப்பிட்டு இந்த உவமை கூறப்படுது. இதன் மூலமாக ஜனங்கள் சத்தியத்தை எளிதாக புரிந்து கொள்வார்கள். அடுத்தது மற்றவங்களை கடிந்து கொள்ளும்போது வார்த்தையாக நேரடியாக பேசினா கடிந்து கொள்ளும்போது அவங்க மனசு என்ன படும், புண்படும். அதனால் உவமை மூலமாக மற்றவர்களை கடிந்து கொள்ளும்போது அவர்களுக்கு அதிக பாதிப்பு இராது. உவமைகளால் ஒரு காரியத்தை விளக்கும்போது கேட்போருக்கு ஆர்வம் மிகுதியாகும், இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் அதிகரிக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-17, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து உவமைகளை பயன்படுத்தியதற்கு காரணங்கள் என்ன என்று பார்த்திங்கன்னா ஒரு 7 காரணங்கள் இருக்குது. ஜனங்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தி சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக உவமையை பயன்படுத்துகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 10, 11, 16 வசனங்கள். 2வது பாயிண்ட்டு, ஆர்வத்தோடு கேட்பவர்களுக்கு புதிய சத்தியத்தை அறிவிப்பதற்காக உவமையை பயன்படுத்தினார். மத்தேயு 13, 11, 12, 16, 17. ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கும் காரியங்களோடு ஒப்பிட்டு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக இதை உபயோகப்படுத்தினார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அடுத்தது கலகக்காரர்களுக்கு சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாதவாறு மறைப்பதற்காக உபயோகப்படுத்தினார். மத்தேயு 13, 11-15. அடுத்த பாயிண்ட்டு, சத்தியத்தை நேசிக்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமாக சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கும் அதிகமான சத்தியங்களை உபதேசம் பண்ணுவதற்காக. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். 6வது பாயிண்ட்டு, சத்தியத்தை விரும்பாமல் அதை விரோதிக்கும் ஜனங்களிடமிருந்து சத்தியத்தை தனியே பிரித்து சொல்வதற்காக பயன்படுத்தினார். மத்தேயு 13:12.
7வது பாயிண்ட்டு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக உபயோகப்படுத்தினார். மத்தேயு 13:14-17-35. இயேசு கிறிஸ்து கூறும் உவமைகள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ரகசியங்களை அந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தில் வெளிப்படுத்தி ஆறுதலை கொடுத்ததாக இந்த வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சீஷர்கள்ட்ட தேவன் சொல்லும்போது அவரை பற்றிய ஞானம், அவருடைய வார்த்தையை பற்றிய அறிவு அவங்களுக்கு இருந்ததுனால அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்கு சாதாரண ஜனங்களாக இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பேதைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? சிறு குழந்தைங்களுக்கு எப்படி பாலை போஜனமாக கொடுக்க முடியுமோ அதுபோல் இயேசு ஓமைகள் மூலமாக அந்த ஜனங்களுக்கு சொன்னார். கடினமாக பேசுனா அந்த மக்களுக்கு புரியாது, அது செரிக்காது அப்படின்னு சொல்லி இயேசு ஓமை மூலமாக ஈஸியாக அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இயேசு சுவிசேஷத்தை ரகசியங்களை அந்த மக்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்லி ஓமைகளாக சொன்னார். இந்த மத்தேயு 13 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓமை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் தெய்வீக ஞானத்தை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இயேசுவோடு கூடவே அவரை நெருக்கமாக பின்பற்றி தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் இயேசுவோடு நெருங்கி அவரோடு வேதத்தில் தியானமாக இருக்கும்போது இந்த சுவிசேஷத்தின் ரகசியங்கள் நமக்கும் தெளிவாகும். இந்த உலகத்தில் எல்லா ஞானத்தை விட சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறியும் ஞானம்தான் பிரதானமானது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் பின்பற்றுகிற எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த தெய்வீக ஞானம் கொடுக்கப்படும். மத்தேயு 13:13வது வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இயேசு எந்த ஜனங்களுக்கு சொன்னார்னா 2 விதமான ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னார். இவர்கள் மத்தியில் தான் இயேசு ஊழியம் செய்து வந்தார். யாருன்னா காணாதவர்களும் கேளாதவர்களும். ஒரு சிலர் வேணும்னே பேதைகளாக இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மனக்கண்கள் எதையுமே உணர்ந்து கொள்வது கிடையாது. இயேசுவோட உபதேசத்தின் மூலமாக வெளிப்படும் சுவிசேஷத்தின் ரகசியங்களை இவர்கள் காணாதபடிக்கு இவர்களுடைய மனக்கண்கள் எப்படி இருக்கான்? மூடிக்கொள்கிறார்கள். இவருடைய கண்கள் மூடி அந்தகார இருளில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இப்படிப்பட்டவர்களிடமிருந்து இயேசு என்ன பண்ணுறாரு? சுவிசேஷத்தின் ரகசியம் என்னும் வெளிச்சத்தை அகற்றி போடுகிறார். இவர்கள் தாங்களாகவே என்ன பண்ணுறாங்களாம்? சுவிசேஷத்திற்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். யாருன்னா காணாதவர்களும் கேளாதவர்களும். அடுத்த மக்கள் எப்படின்னா ஆவிக்குரிய குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருக்கிறார்கள். இவங்க தங்கள் காதுகளில் கேட்குறாங்க. ஆனால் தாங்கள் கேட்ட சத்தியத்தின் பொருளை உணராமல் இருக்கிறாங்க. இவர்கள் தங்கள் கண்களால் காண்றாங்க. ஆனால் தாங்கள் கண்டதை தங்களுடைய உள்ளத்தில் அறியாமல் இருக்கிறாங்க. இவர்களால் காண முடியும், ஆனால் மறுக்கிறார்கள். எங்கள் மனக்கண்களால் பார்க்க மறுக்கிறாங்க. அவங்களால கேட்க முடியும், ஆனால் கேட்க காதுகளில் கேட்க மறுக்கிறாங்க. அடுத்தது அவங்களால புரிந்து கொள்ள முடியும், ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த மார்க்கங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வர அவர்களுக்கு மனமில்லை. இயேசு இருந்த காலத்திலேயே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஒளியில் நடந்து புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு ஆர்வம் இல்லை என்று மத்தேயு 13:11வது வசனம் சொல்லப்படுது. அடுத்தது ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் இந்த ஜனங்களிடத்தில் நிறைவேறுகிறது என்று மத்தேயு 13:14-15 வசனம் சொல்லுது. இதே வசனம் ஏசாயாவில் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லப்படுது. வாசிப்போம்.
அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஏசாயாவின் காலத்தில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, பாவிகளை பற்றி இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் காலத்தில் பாவிகளை பற்றி ஏசாயாவின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நிறைவேறுது. அது இந்த காலத்துலேயும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எப்படி பாவிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்களாகவே வேண்டுமென குருடராக இருட்டில் இருக்கிறார்கள். குருட்டும் இருட்டும் இவர்களுடைய பாவமாக காணப்படுகிறது. ஜனங்களுடைய இருதயம் கொளுத்திருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. எதனால் கொளுத்திருக்காங்கன்னா, அவங்களுடைய பாரம்பரியத்தினாலையும் அறியாமையின் இருட்டுனாலையும் இந்த ஜனங்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. அதனால் அவங்களோட சரீரத்தின் அவயவங்கள் எப்படி என்ன பண்ண முடியும், சுறுசுறுப்பாக செயல்படவில்லை. காதுகள் மந்தமாக கேட்டும் கண்களை மூடிக்கொண்டும் காணப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நீதியின் சூரியன் உதித்திருப்பதை இவர்கள் காணாமல் குருடராகவே இருக்கிறார்கள். ஆனால் என்ன சூரியன் எல்லாரும் பார்க்குறாங்க, உதய சூரியனை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. நீதியின் சூரியனாக இயேசுவை காணாமல் குருடராகவே இருக்கிறார்கள். இவர்களுக்கு கண்களும் காதுகளும் இருக்கிறது, ஆனால் அது செயல்பட வேண்டிய விதமாக செயல்படாமல் மந்தமாக இருக்கிறது. இந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, காதுகளால் கேளாமல் இருக்கிறார்கள், கண்களால் காணாமல் இருக்கிறார்கள். இவங்கள்ட்ட தேவனுடைய கிருபை இருக்குது. இந்த காலமும் கிருபையின் காலம்தான். ஆனால் இந்த கிருபையினால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா அவங்க ஜீவனுள்ள பிரமாணத்துக்கு அருகில் இருந்தாலும் தங்களுடைய இருதயம் குணப்படாமல் மறுத்து போய் இருப்பதனால தேவனுடைய பிரமாணங்களை அவர்கள் உணர முடியாமல் இருக்கிறாங்க. இவங்க தங்கள் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்லி, ஒருவருடைய மனமாற்றத்துக்கு பார்த்திங்கன்னா காண்றதும் கேட்கிறதும் உணர்ந்து கொள்வதும் மிகவும் அவசியம். அது சீஷர்கள்ட்ட இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இத்தகைய மக்களை தேவன் என்ன பண்ணுறாராம், மனுஷரோடு பல சமயங்களில் தேவன் தம்முடைய கிருபையை மனுஷர் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கயிறுகளால் அவர்களை கட்டி தமது பக்கமாக அழைத்து வருகிறார். அவர்களுடைய இருதயங்களை திறந்து அவர்களை குணப்படுத்துகிறார். அதனால் அந்த மக்கள் அந்தகார இருளிலிருந்து அவர்களை வேறு பிரித்து சாத்தானுடைய வல்லமிலிருந்து அவர்களை விடுவித்து தம் பக்கமாக அழைத்து வருகிறான்னு சொல்லி அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. அடுத்தது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 13:16. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். மனம் திரும்பி வருகிறவர்களை தேவன் என்ன பண்ணுறாரா, அவர்களுடைய இருதயத்தை குணப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட மக்களுடைய கண்கள் காண்கிறதாகவும் காதுகள் கேட்கிறதாகவும் இருக்கிறது, அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை அவர்களுடைய சீஷர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கவனித்து கேட்டாங்க. அதனால் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை இயேசு ஓமைகளை விளக்கி கூறும்போது சீஷர்களுக்கு என்னவா எளிமையாக புரிஞ்சது அப்படின்னு சொல்லி, அதனால் அவர்களுடைய கண்கள் காண்கிறதாகவும் காதுகள் கேட்கிறதாகவும் இருந்தது. தேவனுடைய ஆசீர்வாதமான கிரியையாய் காணப்பட்டதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நம்ம தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது நமது கண்களும் தெளிவாக காணும், காதுகளும் தெளிவாக கேட்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளிச்சமாக இருந்ததுனால மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியவர்களாக காணப்பட்டார்கள். அதனால் இந்த உபதேச சத்தியங்களை இப்போதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, தெளிவாக கற்றுக்கொண்டார்கள். அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில். அடுத்தது 17வது வசனம்.
அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அநேகர் விரும்புகிறாங்க, ஆனால் எல்லாருமே அவற்றை பெற்றுக்கொள்வது இல்லை. தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போயிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு சுவிசேஷ வெளிச்சத்தின் ஒரு பகுதி மாத்திரம்தான் கிடைச்சது. அந்த வெளிச்சத்துலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை முழுமையாக தரிசிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியத்தை அறிந்த நமக்கு எபிரேயர் 11:40 சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அப்போ அவங்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை தேவன் என்ன பண்ணுறாராம், நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த சுவிசேஷ அழைப்பில் நம்மளை கண்டிப்பாக கொண்டு போவார். இந்த ஓமை எப்படி தேவன் இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து போதித்த இந்த சுவிசேஷத்தின் தன்மையை விளக்குவதற்கு வேதத்தில் பல உவமைகள் உள்ளன. அதில் ரொம்ப ஆழமான ஒரு உவமை விதைக்கிறவன் உவமை. சுவிசேஷம் தேவனுடைய வசனம் என்பது ஒரு விதை போன்றது அப்படின்றதா உவமை மூலமாக அழகாக விளக்குகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3-9, மார்க் 4ஆம் அதிகாரம் 2-9, லூக்கா 8ஆம் அதிகாரம் 5-12. விதை பற்றி பார்த்துட்டு இந்த ஒரு ஓமையை நம்ம இந்த நாளில் பார்த்து முடிக்கலாம். மத்தேயு 13:19 சொன்னபடி தேவனுடைய வார்த்தையே விதைக்கப்படும் விதையாக காணப்படுகிறது. விதை ராஜ்யத்தின் வசனம். ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம். இங்கே விதைக்கப்படும் விதை எதுனா சத்திய வசனம். சாதாரண விதை பார்ப்பதற்கு உலர்ந்து போய் மறித்தது போல இருந்தாலும் அதற்கு என்ன ஆற்றல் உண்டு? முளைக்கும் ஆற்றல் உள்ளது. அதே போல தான் 1 பேதுரு 1:23 வாசித்தீங்கன்னா, எது அழிவில்லாத வித்தாக இருக்குது? 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவ வசனம்தான் அழிவில்லாத வித்தாக இருக்குது. அந்த அழிவில்லாத வித்துனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதை விதைக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவே விதைகளை விதைக்கிறார். அவர் தாமாகவோ தம் ஊழியக்காரர் மூலமாகவோ சத்திய வசனங்களை விதைக்கிறார். திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது தானிய விதைகளை தூவி விதைப்பதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தூவி விதைக்கும் போது எந்த இடத்துல விதை விழுன்ட்டு நம்மளால் துல்லியமாக கணக்கிட முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நல்ல ஒரு இருதயத்தில் விதையை விதைக்கணும், வசனத்தை விதைக்கணும் நம்ம நினைப்போம். ஆனால் எந்த நிலம் நல்ல நிலமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. போதுமான அளவு விதைகள் விதைக்கப்பட வேண்டும் என்றும் நம்ம விரும்புவோம். அதனால் நம்ம யாருக்கு என்ன சொல்கிறோன்னே தெரியாது, எல்லாருக்குமே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். விதைகள் நிலத்தில் விழும்போது அந்த நிலம் ஒன்று போல் இருப்பது கிடையாது. நிலம் பல வகையாக காணப்படுது. அதுபோல் நாம் சத்திய வசனங்களை திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது எல்லா ஜனங்களும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. அவர்கள் இருதயத்தில் நாம் சத்திய வசனத்தை விதைக்கிறோம். ஆனால் சிலருடைய இருதயம் பக்குவப்பட்ட இருதயமாக இருக்கும், சிலருடைய இருதயம் பக்குவப்படாமல் குணப்படாமல் இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. மனுஷனுடைய இருதயம் எதுக்கு ஒத்திருக்கிறதா? நிலத்தை போல் இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. நல்ல கனியை கொடுப்பதற்காக செடியை வளர செய்யும் ஆற்றல் எதுக்கு தான் உண்டா? நிலத்திற்கு தான் உண்டு. ஆனால் எல்லா நிலத்திலும் என்ன பயிர்கள் நன்றாக வளர்வது கிடையாது. அது விதையோட குறை கிடையாது, நிலத்தோட குறைன்னு சொல்லப்பட்டிருக்கு.
மோசமான நிலத்தில் வந்து நம்ம போய் எத்தனை தடவை நல்ல விதைகளை விதைத்தாலும் அங்கே வளருமா? விதை வளராது. அதே போல தான் வந்து நம்ம வந்து இந்த நிலங்களைப் போல சிலருடைய இருதயமும் உள்ளது. அவங்களுக்கு எத்தனை தடவை சுவிசேஷத்தை நீங்கள் போய் சொன்னீங்கனாலும் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ரட்சிக்கப்பட மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டாங்க. விதைக்கப்பட்ட விதைகளில் பல விதைகள் வந்து முளைக்காமல் வீணாக போனாலும் ஒரு சில விதைகள் நன்றாக முளைக்கும். அதுபோல் நாமும் ஜனங்களுக்கு சத்தியத்தை கூறும்போது பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு சிலர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். நான் சுவிசேஷத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் சிலர் வந்து ஏற்றுக்கொள்வீங்க, சிலரால் கேட்க முடியாமல் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்ட எல்லாருமே வந்து என்னவா? ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படாமல் அவரை விட்டு விலகி போன ஜனங்களும் இருக்கிறார்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு 4 வகை நிலத்தை பற்றி இயேசு இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு. ஒரு விவசாயி விதைக்க புறப்பட்டான். அவன் கைகளில் வாரி வீசி விதையை விதைக்கும் போது விதைகள் 4 விதமான நிலங்களில் விழுந்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. மத்தேயு 13:1-9 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறி போனதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இதில் 4 வகை நிலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வழி அருகே விழுந்தவை அல்லது பாதையோர நிலம். அது எதோடு ஒப்பிடப்படுதுன்னா கடினமான இருதயமுள்ள ஜனங்களோடு ஒப்பிடப்படுது. 2வது கற்பாறை இடங்களில் விழுந்தவை அல்லது ஆழமற்ற நிலம். இது வந்து ஆழமற்ற மனதை உடைய மக்களை குறிக்கிறது. 3வது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தவை அல்லது முட்செடி நிலம். இது வந்து கவலை நிறைந்த மனதை உடைய ஜனங்களை குறிப்பிடுது. 4வது நல்ல நிலத்தில் விழுந்தவை நல்ல நிலம். இது வந்து பக்குவப்பட்ட மனதை உடைய ஜனங்களை குறிக்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வழியருகே விழுந்த அந்த நிலத்தை மட்டும் பார்த்து முடிக்கலாம். வழியருகே விழுந்தவை அப்படின்னு 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்ல, அதே மார்க்கு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்படுது. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இதே லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 11 பார்த்தீங்கன்னா விதை தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் யாருன்னா வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு என்னவா பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று வசனம் சொல்லுது. இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா சில விதைகள் பாதையோரத்தில் விழுந்தன. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் கடினமாக இருந்ததுனால விதைகள் வந்து உள்ளே போகலை. மண் மேலே மட்டும் இருக்கிறதுனால உள்ளே போகாமல் மேலே இருக்கிறதுனால அந்த ஆகாயத்து பறவைகள் வந்து அதை உடனடியாக கொத்தி தின்னுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை கேட்டும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் இருதயம். அந்த நிலம் வந்து சுவிசேஷத்தை கேட்டும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பவர்களின் இருதயம்னு சொல்லுது. சாத்தான் வந்து சுவிசேஷ வசனமாகிய விதையை இருதயத்தில் போகாமல் உடனே பறித்து விடுகிறான் அப்படின்னு. ஏன் இதை வந்து இந்த ஓமையை வந்து இயேசு சொன்னார், நிலத்தை பற்றி ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விவசாய முறையும்
மக்களுடைய மனநிலையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருந்தது அப்படின்றதுனால இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பயன்படுத்துகிறார். அடுத்தது இந்த நிலத்தோட தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயங்களுக்கிடையே மக்கள் அந்த பாதை எப்படி இருக்குன்னா நடந்து செல்கிற ஒற்றையடி பாதையாக இருந்தது. அதனால் மக்கள் அந்த இடத்துல நடந்து போனதுனால அந்த நிலம் என்ன ஆயிடுச்சான், கடினமாக ஆயிடுச்சான். அதே போல் தான் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள், பாவ பழக்கங்கள், உலகத்தின் மீதான அதிகப்படியான பற்று ஆகியவற்றால் ஒருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சான், கடினமாக போயிடும். இதனால் சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தை உள்ளே இறங்க இடம் இல்லாமல் மேலோட்டமாக இருக்கிறதுனால யார் ஈஸியாக எடுத்து போடுறான், பிசாசு அந்த வசனத்தை எடுத்து போடுறான். சிலர் பார்த்திங்கன்னா அவங்க மனசு மிகவும் பிடிவாதமாக உலக விஷயங்களால் மிகவும் கடினமாக இருக்கும். அவங்க நல்ல விஷயங்களை கேட்டாலும் அது உள்ளே இறங்காது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ரெண்டாவது, பறவைகள் ஏன் உடனே தூக்கி செல்கின்றன இந்த விதையை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலத்தின் மீது விழுந்த விதை மண்ணுக்குள் செல்லவில்லை என்றால் அது பறவைகளுக்கு என்னவாயிடும், ஈஸியாக உணவாகி விடும். அதே போல் தான் ஒருவர் தேவ வசனத்தை கேட்கும்போது இது எனக்கு புரியவில்லை என்றோ எனக்கு தேவையில்லை என்றோ அலட்சியமாக இருந்தால் அந்த சிந்தனையை திசை திருப்ப சாத்தானுக்கு மிக ஈஸியாக இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஒரு கருத்தை நம்ம கவனிக்க தவறும்போது அந்த நேரம் என்னவாக இருக்கும், நம்மளுடைய இருதயம் காலியாக இருக்கும். அந்த சமயம் பார்த்து பிசாசு என்ன பண்ணுறான், தவறான எண்ணத்தை, தேவையற்ற கவலைகளை உள்ளே கொண்டு என்ன பண்ணுறான், அந்த வசனம் உள்ளே போகாதபடிக்கு அழித்து விடுகிறான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. மூணாவது, உணர்ந்து கொள்ளாமை. மத்தேயு 13:19 வசனம். இயேசு இதில் சொல்கிறாரு, வசனத்தை கேட்டும் உணர்ந்து கொள்ளாதிருக்கிறவன். அப்போ கேட்பது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு. காதால் கேட்கறது மட்டும் போதாது, அதை மனதுக்குள்ளே சிந்தித்து அது நம் வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி செய்யாத போது அந்த விதை என்னவா, வழி அருகே விழுந்த விதை போல வீணாகிறது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏன்னா நிலம் சரியில்லைன்னா அதை என்ன செய்வாங்க, உழுது பண்படுத்துவாங்க. அதே போல தான் நம்மளுடைய அப்போ அந்த கடினமான நிலத்தை ஏர் பூட்டி உழும்போது அது எப்படி மென்மையாக மாறுதோ அதுபோல் இந்த வசனத்தை கேட்காம இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, நம்ம மனத்தாழ்மையோடும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடும் அந்த வசனத்தை அவங்களுடைய இருதயத்தில் நம்ம விதைக்கணும். அப்போ தான் அவங்க அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று வசனம் சொல்லுது. அடுத்தது கவனம். கேட்கும் வசனத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி அதை இருதயத்தில் அவங்க பாதுகாக்கும்படி நம்ம அந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா, வழியருகே விழுந்த விதை காணாமல் போய்விடும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் 30, 60, 100 மடங்காக பலன் தருகிறதாக காணப்படுது. அதனால் இப்படிப்பட்ட மக்களை நம்ம சந்தித்தோம்னா, வழியருகே விழுந்த விதையை போல் அந்த நிலத்தை உடைய மக்களாக இருந்தாங்கன்னா, பாதையோர நிலத்தில் விழுந்த விதையை போல் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம அவங்களுக்கு புரிகிற வகையில் இயேசு எப்படி உவமைகளாக சொன்னாரோ அதே போல் நாமும் அவங்களுக்கு ஈஸியான வழியில் எடுத்து சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணணுமா, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம பார்த்த வண்ணமாக ஜெபிப்போம்.